ஹலோ எவ்ரிவான், நான் தான் கோகுல். ரீசெண்டாக எஸ்எஸ்சியில் ஜேஇ எக்ஸாம் நடந்தது. அதோட ரீசனிங் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சரியா? இது எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி 6ஆம் மாதம், அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமோட பேப்பரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது அப்கமிங் செலெக்ஷன் போஸ்ட் அண்ட் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் இது எல்லாத்துக்குமே ஒரு மாடலாக இருக்கும். ஓகேவா? முதல்ல ஹவு many triangles ஆர் தேர் இன் த given ஃபிகர். இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதில் நீங்கள் 2 டயகனல் வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 டயகனல் வரைகிறீங்கன்னா அதில் எப்பயுமே 8 ட்ரையாங்கிள் இருக்கும் அப்படின்னு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சின்ன ட்ரையாங்கிள்லாம் எண்ணிங்கன்னா 1 2 3 4, சின்ன ட்ரையாங்கிள்லாம் எண்ணிங்கன்னா 4. அதோட வந்து என்ன பண்ணுங்கன்னா பேஸாக இதை எடுத்துக்கோங்க. இதை பேஸாக எடுத்திங்கன்னா எத்தனை வரும்? 1. இதை பேஸாக எடுத்திங்கன்னா 2. இதை பேஸாக எடுத்திங்கன்னா 3. இதை பேஸாக எடுத்திங்கன்னா 4. ஆக மொத்தம் 4 வருது. அது நீங்கள் ஜஸ்ட்டு சிம்பிளாக இந்த மாதிரி 2 டயகனல் கட் பண்ணிடுச்சுனாலே 8 ட்ரையாங்கிள் இருக்கும் அப்படின்னு தான் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? வேறு ஏதாவது ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் 4 சைடு இருக்குது. அதனால் 8 ட்ரையாங்கிள் தான். நெக்ஸ்ட்டு, in a certain code language beer is coded as 9715 and rust is coded as 8962. what is the code for r? இப்போ இந்த மாதிரி கேள்வியில் ஆருக்கு மட்டும் என்ன கோடுன்னு கேட்டிருந்தானா இதில் டைரெக்டாக எந்த ஒரு ரிலேஷன்னு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு வந்து என்னதுன்னா டைரக்ட் கோடிங் தான். இங்கே வந்து பிஇஏஆர் இருக்குது, 9715 இருக்குது. அதே மாதிரி இங்கே ஆர்யூஎஸ்டி இருக்குது, 8962 இருக்குது. ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிற லெட்டர் பார்த்திங்கன்னா 6. கரெக்டாக? ரெண்டுத்துலேயுமே அதே மாதிரி காமனாக இருக்கக்கூடிய நம்பருன்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ ஆரோட கோடு என்னதுன்னா 9. அடுத்து இந்த கொஷின் வந்து கமெண்ட்டில் வந்து கரெக்டான லாஜிக் வந்து போடுங்க. நான் இப்போ உடனே போடுறதுனால எனக்கு லாஜிக் அந்தளவுக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. நான் என்ன யோசிச்சு வச்சுருந்தேன்னா 6 64 12 7 36 13. இப்போ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 6 வருது. 6 × 4 தான் 24. அதே மாதிரி இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 6ன்றது கிடைக்குது. கரெக்டாக? 6ன்றது கிடைக்குது. 6 × 6 தான் எனக்கு எவ்வளோ? 36. அப்போ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் கண்டிப்பாக இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் பண்ணி அதோட மல்டிப்பிளாக தான் இருக்கும். கரெக்டாக? டிஃப்ரென்ஸ் பண்ணி அதோட சம்வாட் மல்டிப்பிளாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதனால் வந்து நான் இதை வந்து என்ன பண்ணிட்டேன், மைனஸ் பண்ண 4. 106 வந்து 4ல் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எனக்கு கிடச்சது 13. ஸோ கண்டிப்பாக டிவைட் ஆக போகிறது இல்லை. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கிடச்சிது? 4 மைனஸ் பண்ணப்போ 49 டிவைடட் பை 4 ஆகவே ஆகாது. அதனால் இதுவும் கிடையாது. இது எல்லாத்தையுமே நான் எலிமினேட் பண்ணிட்டேன். எனக்கு ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர்னு நான் என்ன பண்ணிட்டேன், ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டேன். அடுத்து இந்த கேள்வியில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு மிரர் இமேஜ் தான் கேட்குறாங்க. அந்த மிரர் இமேஜுன்றதை நீங்கள் இப்படி எழுதணும் போடணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு பார்த்தாலே தெரியும். ஒரு சில எலமெண்ட்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா? இந்த ட்ரையாங்கிளில் டவுனில் பார்த்தீங்கன்னா ஷேடும் அப்பில் ஷேடு இல்லாமலேயும் இருக்குது. அதாவது இந்த மாதிரி இருந்ததுன்னா டவுனில் ஷேடாக இருக்கும். கரெக்டாக? ஸோ டவுனில் எதெல்லாம் ஷேடு இருக்குன்றதை பாருங்கள். இதில் மேலே ஷேடு இருக்குது, இதில் ஃபுல்லாக ஷேடாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 இடம் இந்த மாதிரி டவுனில் ஷேடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கோடை பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய கோடுன்றது இங்கே தான் ப்ளேஸ் ஆக போகுது. ஸோ இது கிடையவே கிடையாது. இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். அடுத்து, இன் a certain code language இந்த மாதிரி கோட் கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்று ஃபேமிலி ட்ரீ வச்சு போடுங்க. ஃபேமிலி ட்ரீ வச்சு போட உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது, அது ஈஸியாக தான் இருக்கும். டைம் அதிகமாக ஸ்பெண்ட் ஆச்சுன்னா ஜஸ்ட்டு ஹவு இஸ் எஸ் ரிலேட்டட் டு எம், அதாவது எம்முக்கு எஸ்ன்றது என்ன வேணும் அப்படின்றதான் கேள்வி. ஓகேவா? இப்போ ஆருக்கும் எம்முக்கும் என்ன ரிலேஷன்? மைனஸ்ன்றது நடுவில் இருக்கா? அப்போ என்ன அர்த்தம்? எம்மோட ஆர் மைனஸ் எம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர் இஸ் த மதர் ஆஃப் எம். இப்போ எம்மோட மதர் யாருன்னா ஆர். எம்மோட மதர், அதாவது எம்மை நான் வச்சுக்கிறேன், என்னோட அம்மா தான் ஆர். சரியா? இப்போது ப்ளஸ்னால் என்ன அர்த்தம்? இந்த ஆரோட பிரதர்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போது எங்கள் அம்மாவோட அண்ணனும் தம்பியும் தான் எனக்கு யாருன்னா ஏ. ஓகேவா? இப்போது டிவைடட் சிம்பிள் இருக்குது. டிவைடட்னா என்ன அர்த்தம்? டிவைடட்னா ஃபாதர்னு அர்த்தம். அப்போது ஏவோட ஃபாதர் தான் யார்? எஸ். அதாவது
எங்கள் அம்மாவோட அண்ணனோட அப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கள் அம்மாவோட அப்பான்னு இருக்குமா? ஸோ எம்முக்கு என்ன ரிலேஷன்னா எங்கள் அம்மாவோட அப்பா. அடுத்து இதில் பாருங்கள், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 32ன்னு வருது. அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 54ன்னு வருது. ஸோ மல்டிப்ளை பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும், நடுவில் இருக்கிறது கிடச்சிரும். 7 × 11ன்றது 77, அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதில் கொடுத்துருக்கிறதுல என்ன இருக்குது? எல்லாத்தையும் கோடு எழுதிக்கணும். இப்போ ஏனா 1, பினா 2 இந்த மாதிரி கோடு இருக்குது. அந்த கோடில் நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக வந்துடும். ஓகேவா? L12, M13, N14, O15. அப்போ என்ன வரும்? அப்படியே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் வருது. O15, P16ன்னு வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு Q, R, S, T, U தானே நெக்ஸ்ட்டு வரும். PU மட்டும்தான் இருக்குது, மீதி எல்லாத்துலேயும் PS இருக்குது. அதனால் ஆன்சர் 3 தான் நமக்கு வந்துடும். அடுத்து நான் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் என்ன பண்ணுறேன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். மல்டிப்ளையும் டிவைடடையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அதாவது 4 + 8 × 12 - 16 / 2. கேன்சல் பண்ணனா என்ன வரும்? 8. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 96. அப்போது இங்கே ஒரு 4, இங்கே ஒரு -8. இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணால் என்ன ஆகும்? 96 - 4ன்னு கிடைக்கும், which is 92. அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்கான்? F, C, Z 23. இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். F6, C3, Z26, அப்புறம் வந்து 23. இப்போ நீங்கள் ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் -3ன்றது ஆகுது. கரெக்டாக? -3ன்றதாவது அதே மாதிரி இங்கே -3 அப்படின்றது ஆகுது. அப்போ இங்கேயும் என்ன ஆகும்? -3 ஆகுமா? இங்கேயும் வந்து -3 தான். அப்போ 23ல் -3 பண்ணால் 20. 20ஓட கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா T. ஸோ T தான் நமக்கு ஸ்டார்டிங்கில் வரக்கூடியது. இதில் எதுலேயுமே T இல்லை, இதில் மட்டும்தான் இருக்குது. நான் 4ன்ட்டு டேரெக்டாக சூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், 36 × 2 பண்ணிங்கன்னா 72. கரெக்டாக? 72லேருந்து ஒரு 3 ஆட் பண்ணிங்கன்னா 75ன்னு வந்துருச்சு. அப்போ நமக்கு ரிலேஷன் அப்படியே கண்டுபிடிச்சிடலாமா? 36 நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பர்லேருந்து 2 வந்து மல்டிப்ளை பண்ணி அதோட 3 ஆட் பண்ணோம். அப்போது செகண்டில் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போமா? 42 × 2 84. 84ல் ஒரு 3 ஆட் பண்ணுறேன், 87ன்னு வருது. அப்போது நம்மளோட லாஜிக்குன்றது கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், 45 × 2 90. கரெக்டாக? 90 + 3 93. இதை நீங்கள் இப்படி போடணுன்னு கூட அவசியம் இல்லை, பார்த்தாலே உங்களுக்கு இது ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸ்ஸையும் மைனஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன், மல்டிப்ளையும் டிவைடடையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அதாவது 31 - 14 + 28 / 7 × 13. கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 4ன்னு கிடைக்குமா? 4 × 13ன்றது 52. இங்கே வந்து -14 + 31. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 83ன்றது கிடைக்கும், -14, which is 69. அடுத்து இங்கே ஃபிகர் கம்ப்ளீஷன் தான் கொடுத்துருக்கான். அதாவது இந்த ஸ்கொயருன்றது இப்படி கம்ப்ளீட் ஆகிட போகுது. கரெக்டாக? இப்போ அதே மாதிரியான ஃபிகர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இல்லை, இதில் இல்லை. அடுத்து நம்ம இந்த 2 ஃபிகர்லேயும் பார்க்க வேண்டியது என்னென்னா நடுவில் இருக்கக்கூடிய கோடு. நடுவில் இந்த மாதிரி கோடு இதில் இருக்குது, இதில் இல்லை. இப்போ இதில் நமக்கு நடுவில் கோடு இருக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா எஸ், நடுவில் இந்த மாதிரி ஒரு கோடு வரணும். அப்போ என்ன அர்த்தம்? ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. அடுத்து BORNக்கு வந்து 6248, NESTக்கு 9873ன்னு கொடுத்துருக்கான். என்னோட கோடு என்னன்னு கேட்குறான். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னல, முதல் சம்லேயே எப்படி இருந்ததோ அதே தான். ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கக்கூடியது என்ன? லெட்ரு. கரெக்டாக? ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய நம்பர் எதுன்னு பாருங்கள். காமனாக இருக்கக்கூடிய நம்பர் 8. ஸோ ஆன்சர் 8. அடுத்து லார்ஜு பிக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தானே. ஸோ சேம் மீனிங் இருந்தால் நமக்கு கரெக்டாக வந்து போட்டுடலாம். அப்படியா? ஸோ ஃபாரு நியர், தூரம் கிட்ட, ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு, கடைசி. டெமாலிஷ்னா அழிக்கிறது, ரிப்பேர்னால் சரி பண்ணுறது. எல்லாமே அதோட ஆப்போசிட்டாக இருக்குது. இது ஒன்று மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. சேமு அலைக்குன்றது ஒரே மீனிங் தான். நெக்ஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்கான்? AF19 இஸ் ரிலேட்டட் டு CH16. அதாவது இப்போது இந்த எக்ஸாமில் தான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நான் வந்து புதுசாக பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, AF19
அதே மாதிரி CH16. ஜஸ்ட்டு இதோட கோடு எழுதிக்கோங்க. A1 F6 இங்கே 19 அப்படியே இருக்கட்டும். இது C3 H8 அதே 16 இருக்கட்டும். சரியா? இங்கேருந்து இங்கே -3 பண்ணால் வந்துடும். இங்கேருந்து இங்கே நான் +2 பண்ணோம். இங்கேருந்து இங்கே நான் +2 பண்ணோம். அதே கோடு, அதாவது இதே கோடு வந்து இங்கேயும் ஃபாலோ ஆகுதான்னு பாருங்கள். G7 L12 23. இப்போ நான் இதில் +2 பண்ணால் 9 வரும், +2 பண்ணால் 14 வரும், அதே மாதிரி -3 பண்ணால் 20 வரும். I9 N14 T20. சாரி, T20 அப்படியே 20 போட்டுக்கணும். அதே கரெக்டாக வருதா? I9 20ன்றது. அப்போது இங்கே என்ன பண்ணோம்? +2 +2 -6. இங்கே 30, சாரி -3 இல்லை, -3 33. 6ன்றது 18, 18ல் 2 ஆட் பண்ணிங்கன்னா 20. ஸோ அப்போ T வரும். Mன்றது 13, 13ல் 2 ஆட் பண்ணிங்கன்னா 15 வரும். 15ஓட கோடு O. ஸோ OT32. அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்கான்? 96 104 112 128 136ன்னு கொடுத்துருக்கானா? இப்போ நீங்கள் இதில் 8 ஆட் பண்ணலாமா? 8 ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு 104 வரும். இதில் எவ்வளோ ஆட் பண்ணோம்? 8 ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு 112 வரும். இதில் எவ்வளோ ஆட் பண்ணோம் அப்போது? ஏன்னா இங்கேயும் வந்து 8 ஆட் பண்ணுறது தான். ஸோ அப்போ லாஜிக்குன்றது 8 ஆட் பண்ணோம். இதில் 8 ஆட் பண்ணால் எவ்வளோ? 120. ஸோ 120ல் 8 ஆட் பண்ணால் 128. அப்போ ஆன்சர் எனக்கு 120 தான் வரும். அடுத்து இது எங்கே எம்பர்ட் ஆகிருக்கு அப்படின்றத கேட்குறான். சரியா? ஸோ நல்லா பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிள், ஒரே பேஸு, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வருது. எந்த இடத்துல வருது? இங்கே கண்டிப்பாக வரல, பார்த்தோன்னே தெரியுது. இங்கேயும் வரல. இங்கே வருதான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதுவும் கிடையாது. இங்கே தான் வந்து அது நமக்கு ஷோ ஆகுது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். வேறு கலரில் போட்டால் இன்னும் நல்லா தெரியுமே. நல்லா பாருங்கள். சரி, 18th கொஷனில் என்ன இருக்குது? The position of how many letters will remain unchanged if each of the letters in the word forcing is arranged in the English alphabetical order. அதாவது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இந்த ஃபோர்ஸிங்கை நான் அரேஞ்ச் பண்ணுறப்போ, FORCING அரேஞ்ச் பண்ணுறப்போ எவ்வளோ லெட்ரு வந்து அன்சேஞ்சாக அப்படியே இருக்கும் அப்படின்றது கேட்குறான். லைட்டாக புரியாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை. F6ன்னு எழுதிக்கோங்க. O15 R18 C3 I9 N14 G7. ஓகேவா? இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே ஆர்டராக அசெண்டிங் ஆர்டரில் போடுங்க. 3 6 7 9. வேறு என்ன இருக்குது? 9க்கு அப்புறம் 14 15 18. ஏதாவது சேமாக இருக்கா? எங்கேயுமே ஏதாவது சேமாக இருக்கான்னு பாருங்கள். எதுவுமே சேமாக இல்லை, 0. இப்போ சப்போஸ் 14 இங்கேயும் 14 இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? 1ன்னு போட்டிருக்கலாம். ஆனால் நமக்கு அந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறப்போ கூட சேமாக இல்லை. ஸோ 0. நெக்ஸ்ட்டு BFH. இது எப்படி எழுதலாம்? BCDEன்னு இருக்குது. அதாவது ABCDE. அடுத்து F. இங்கே FGHIJ. FJ தான் வரணும். ஸோ FJL தான் ஆன்சர். அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்கான்? அரேஞ்ச்மெண்ட், லாஜிக்கல் மீனிங். ஓகே, அரேஞ்ச் பண்ணோம். இப்போ நமக்கு என்ன? ரெக்டாங்கிள், ஹெக்ஸகன், நானாகான், அதே மாதிரி ட்ரையாங்கிள், பென்டகன் இருக்குது. சரியா? இதில் முதல்ல எது வரணும்? எது சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ட்ரையாங்கிள் தான் இருக்கிறதுலே சின்னது. 4 முதல்ல வரணும். அதுக்கப்புறம் ட்ரையாங்கிளுக்கு அப்புறம் என்ன வரணும்? ரெக்டாங்கிள். அதாவது இதில் 3 சைடு இருக்கும், இதில் 4 சைடு இருக்கும். ஸோ ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள். 4 1 எதில் ஆரம்பிக்குது? இதில் 1த்தில் தான் ஆரம்பிக்குது. அப்படியே நம்ம போட்டால் போதும். அடுத்து பி, அதாவது BD இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த கமா விட்டதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கமா தான். பியோட கோடு 2, டியோட கோடு 4, எஃபோட கோடு 6, ஹெச்சோட கோடு 8. அப்போ அடுத்து என்ன கோடு வரும்? அடுத்து ஏன்னா எல்லாத்துலேயுமே 2 2 ஆட் ஆகுதா? 10ன்னு வரும். ஏன்னா +2. 10ஓட கோடு என்ன? ஜே. இந்த 2 ஆப்ஷன் வந்து ஜேயில் இருக்குது. காமனாக இருக்கிறது டி. ஸோ டி இந்த நடுவில் இருக்கிறத கண்டுபிடிச்சா
கண்டுபிடிச்சி எந்த யூஸும் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிடுறேன்னா கடைசி லெட்டருக்கு வரேன். கடைசி லெட்டர் என்ன? F6, H8, J10, L12. ஓகேவா, அதிலே போட்டுறேன் F6, H8. அடுத்து என்ன வரும்? +2னா 14. 14ஓட கோடு என்ன? N. இதுதான் ஆன்சர். அடுத்து இது V21. இதை அப்படியே என்ன பண்ணிக்கலாம்? V21 எழுதிக்கலாமா? அப்படியே V21, B2, H8, N14, T20. எவ்வளோ ஆட் ஆகுது? எல்லாத்துலேயும் 6 ஆட் ஆகுதா? 6 ஆட் ஆகுது. அப்போ இதுலேயும் வந்து நமக்கு 6 ஆட் ஆகணும். அப்போ 26 கிடைக்கும். 26 எதோட கோடுனா இசட்டோட கோடு. ஸோ இதை எலிமினேட் பண்ணிடுறேன். இந்த 2 மட்டும்தான் இருக்குது. காமனாக ஏ இருக்குது. ஸோ இதை கண்டுபிடிச்சி எந்த யூஸும் இல்லை. சியா டியான்றதை பார்த்துருவோம். அதாவது கடைசியில் இருக்கிறத எடுக்கணும். Z26, F6, L12, R18. இது வந்து 24 வருமா? S24. என்ன அதுலேயே 6 தான் ஆட் ஆகுது. இப்போ இதுலேயே நான் 6 ஆட் பண்ணனா எனக்கு எவ்வளோ வரும்? 30ன்னு வரும். இந்த மாதிரி 30ன்னு வந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட் அதில் 26 மைனஸ் பண்ணிவிடுங்க. 26 மைனஸ் பண்ணால் 4 கிடைக்கும். 4ஓட கோடு என்ன? டி தான் நமக்கு ஆன்சர். அடுத்து இதில் எப்படி இருக்குது? 7, 4, 3, 6, 4, 8, 5, 5, 3, 4, 5, 8, அப்புறம் வந்து 3, 6, 3 இந்த மாதிரி இருக்கா? ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? இதிலேருந்து நான் எவ்வளோ கூட்டினா எனக்கு 458ன்றது வரும்? பாருங்கள், 95. எஸ், இதில் நம்ம 95 கூட்டினா இது கிடைக்குமா? இதில் 95, இதுலேயும் 95. ஸோ நமக்கு என்னதுன்னா இப்போ இதிலேருந்து நான் 95 கூட்டணும். அப்போனா என்ன அர்த்தம்? இதிலேருந்து நான் 95 மைனஸ் பண்ணாலே வந்துடும். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்துலேயும் 95 மைனஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இதில் வந்து 95 மைனஸ் பண்ணணும். 95 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 3, 6, 3, 95 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 35. இது 13, 8ன்னு வருது யூனிட் டிஜிட். யூனிட் டிஜிட் எதில் 8 இருக்குது? இதில் மட்டும்தான் 8 இருக்குது. அடுத்து 5 is related to 67, 7 is related to 93. அதாவது 5 is related to 67. நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிறது என்ன? 5 × 12ன்றது கண்டிப்பாக வந்து என்னவாக இருக்கும்? 67 இருக்கும். கரெக்டாக? ஸோ 5 × 12 67 60 இருக்கும். கரெக்டாக? 60. 5 × 12 60. 60ல் நான் 7 ஆட் பண்ணுறேன். 60ல் 7 ஆட் பண்ணுறேன். இந்த 7ன்றது ஒன்று ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஆர் இந்த 5 இதோட ரிலேட் பண்ணி வரும். ஃபிக்ஸ்டாக இருக்கிறது ஒரு கண்டிஷன், 5லேருந்து நான் 2 கூட்டினா 7 அப்படின்றது ஒரு கண்டிஷன். அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 7 is related to 63ன்னு சொல்கிறான். அதே 7 இருக்குது. 7ஐ நான் 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 84 வருது. இப்போ 84 ப்ளஸ் என்ன பண்ணால் எனக்கு 93ன்னு வரும். 84 ப்ளஸ் 9 பண்ணால் எனக்கு 93ன்றது கிடைக்கும். அப்போ நான் 7லேருந்து நான் 2 கூட்டினேன்னா என்ன வரும்? 9ன்னு வருமா? ஸோ அதுதான் இங்கே இருக்குது. அப்போ ஒன்றும் இல்லை, 7 × நமக்கு கொடுக்கப்பட்ட வேல்யூவில் a × 12 ப்ளஸ் a + 2 இவ்வளோ தான் வந்து நமக்கான அந்த கோடிங்கோட இது. இங்கே என்ன கொடுத்துருக்கு? 11. 11 × 12 ப்ளஸ் 11 × என்னது? 2. நீங்கள் ஜஸ்ட்டு காமனாக வெளியே எடுத்திங்கனால என்ன வரும்? 11 × 14ன்னு வரும். எனக்கு தெரிஞ்சு இல்லை, வேண்டாம், அப்படிலாம் போட வேண்டாம், நார்மலாகவே போடுங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 132ன்னு வரும். இது 20 இல்லையே, தப்பாக வருது. இங்கே ஆடில் வரும். ஆட் 2 ப்ளஸ் 23 பண்ணோன்னா 145 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏ. இங்கே எல்லாத்துலேயுமே ஒய் காமனாக இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் லெட்டர் எடுக்கிறதுல யூஸ் இல்லை. CI, O15, U21 இதை மட்டும் எடுப்போம். C3, I9, O15, U21 என்ன வரும்? இதில் எவ்வளோ ஆட் பண்ணுறாங்கன்னா 6 ஆட் பண்ணுறாங்க. இதுலேயும் 6, இதுலேயும் 6 ஆட் பண்ணுறாங்க. இதுலேயும் 6 ஆட் பண்ணால் என்ன? 27ன்னு வருது. இந்த மாதிரி 26 விட அதிகமாக போச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? 26 மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். 1ஓட கோடு என்ன? ஏ. அப்போ இதில் எங்கே ஏ இருக்குன்னா இந்த 2 இடத்துலையும் ஏ இருக்குது. ஓகேவா? இப்போ நான் கடைசி லெட்டரை கண்டுபிடிக்கிறது மூலிமா நான் என்ன பண்ணிடலாம்? ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிடலாம். P16, V22, B2, H8. இங்கே நான் 6 ஆட் பண்ணால் என்ன வரும்? 14 வரும்.
14 எதோட கோடுனா என்னோட கோடு. அடுத்து சந்தோஷ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் his ஹோம் அண்ட் டிரைவ்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட் ஈஸ்ட். ஓகேவா, ஈஸ்ட்ன்றது முதல்ல நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஓகேவா, ஈஸ்ட்ன்றது என்னது, இந்த டைரக்ஷன். ஈஸ்ட்டை நோக்கி அவன் என்ன பண்ணுறான்னா 5 கிலோமீட்டர் போகிறான். அதுக்கப்புறம் அவன் ரைட் எடுக்கிறான். ஓகே, ரைட் எடுக்கிறான். எத்தனை கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர். மறுபடியும் என்ன பண்ணுறான்னா லெஃப்ட் எடுக்கிறான். இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தான் அப்படின்னா இப்படிக்கா போவான். 3 கிலோமீட்டர் இப்போ போயிருக்கான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னா ஒரு ரைட் எடுக்கிறான். ரைட் எடுத்தால் என்ன ஆகுறான், 5 கிலோமீட்டர் வந்து போகிறான். அகைன் என்ன பண்ணுறான், லெஃப்ட் எடுக்கிறான். லெஃப்ட் எடுத்து ஒரு 3 கிலோமீட்டர் போகிறான். சரியா, இது அவனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, எண்டிங் பாயிண்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிறத அப்படியே நான் இங்கே வரைகிறேன். இது ஈஸ்ட்டு, இது நார்த்து, இது சவுத்து, இது வெஸ்ட்டு. இப்போ ஃபைனல் பாயிண்ட்டுன்றது எங்கே இருக்குது, சவுத் ஈஸ்ட்டில் இருக்கா? எனக்கு கேள்வி அதுதானே. இன் விச் டைரக்ஷன் த ஆஃபீஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ் ஹோம். ஹோம்லேருந்து சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் ஆஃபீஸ் இருக்குது. அடுத்து ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். N14 P16 +2, R18 T20 +2, M13 O15 +2, J10 L12 +2. +2 தான் நம்மளோட லாஜிக்கு. அப்போ T20னா T20னா 22 வரும், V22. எதில் V இருக்குது, இந்த ரெண்டுத்தில் V இருக்குது. நெக்ஸ்ட்டு X24, 24ல் 2 ஆட் பண்ணால் 26, 26 கூட என்ன இசட் இருக்குது. ஓகேவா, நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கவே தேவையில்ல. ஜஸ்ட்டு நம்ம ஆர் எடுத்துப்போம், P எடுத்துப்போம். Pலேருந்து 2 ஆட் பண்ண என்ன வரும், ஆறுன்னு வரும். ஆறுன்றது இங்கே இருக்குது, இதுதான் ஆன்சர். இப்போ அடுத்து இப்போது இது ஒரு பசில் கேள்வி. பசில் கேள்விக்கு எப்பயுமே என்ன பண்ணணும்னா 5 ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு கொஸ்டினை ஒழுங்காக படிச்சிருங்க. இன் ஏ குரூப் ஆஃப் 5 ஃப்ரெண்ட்ஸ் ஈச் ஹேஸ் ஏ டிஃப்ரெண்ட் ஏஜ். சோனி இஸ் யங்கர் தென் ரமேஷ், மோகன் இஸ் யங்கர் தென் சந்த், ஒன்லி 2 people ஆர் ஓல்டர் தென் சந்த், சீதா இஸ் யங்கர் தென் மோகன், ஹூ இஸ் த செகண்ட் யங்கஸ்ட் இன் த குரூப். அதாவது நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா 5 பேர் தானே, 1 2 3 4 5. ஓல்டு அதாவது இதில் கீழே இருக்கிறவங்க இருக்கிறதுல யங்கஸ்ட்டாக இருப்பாங்க, மேலே இருக்கிறவங்க ஓல்டஸ்ட்டாக இருப்பாங்க. அதாவது யங்குலேருந்து ஓல்டுக்கு நான் அசெண்டிங் ஆர்டரில் இப்படி கீழேருந்து மேலே எழுதியிருக்கேன். சரியா, இங்கே நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்கான்னா முதல்ல நம்ம ஃபிக்ஸ்டாக ஏதாவது ஒரு டேட்டாவாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். சோனி இஸ் யங்கர் தென் ரமேஷ் இல்லை, மோகன் இஸ் யங்கர் தென் சந்த், ஒன்லி 2 people ஆர் ஓல்டர் தென் சந்த். அப்படின்னா என்ன அர்த்தம், 2 பேர் தான் சந்தை விட ஓல்டாக இருக்காங்க. ஸோ சந்தை நான் இங்கே போட்டேன், சந்தை நான் இங்கே வச்சேன் அப்படின்னா எனக்கு சந்துக்கு முன்னாடி 2 ஓல்டு பீப்புள் இருக்காங்க. சரியா, ஸோ சந்தை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வேறு சந்து வச்சு ஏதாவது இருக்கா, மோகன் இஸ் யங்கர் தென் சந்த். சந்தை விட எங்காக இருக்க போகிறான் யார், மோகன். ஓகே, ஹூ இஸ் த செகண்ட் யங்கஸ்ட் இந்த குரூப் தான் கேட்குறாங்க. ஸோ இதில் செகண்ட் யங்கஸ்ட் யார் இருக்கா, மோகன் தான் இருக்காங்க. நம்ம டேரெக்டாக ஆன்சர் இப்படி போட்டுடலாம். இல்லை நான் ஃபுல்லாக போட போகிறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோனி இஸ் யங்கர் தென் ரமேஷ், சோனி இஸ் யங்கர் தென் ரமேஷ். அதே மாதிரி சீதா இஸ் யங்கர் தென் மோகன். ஸோ மோகனை விட எங்கா சீதா இருக்க போகிறா. எங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னா இந்த சோனியும் ரமேஷும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக, ஸோ ஓல்டஸ்ட்டு சோனி, செகண்டு ஓல்டஸ்ட்டு யாருன்னா 6ல் இருக்கிறவன் ரமேஷ், தேர்டு சந்து, 4th ஓல்டஸ்ட் வந்து மோகன், 5th சீதா. யங்கஸ்ட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா செகண்ட் யங்கஸ்ட் யாருன்னா மோகன். இப்போ அடுத்து 225, 200, 183, 174, 168. இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், 25 மைனஸ் பண்ணுறேன். அப்போ 200ன்னு வருது. இதிலேருந்து நான் எவ்வளோ மைனஸ் பண்ணுறேன், 17 மைனஸ் பண்ணால் தான் 183ன்னு வரும். இதிலேருந்து நான் எவ்வளோ மைனஸ் பண்ணோம், 8 மைனஸ் பண்ணால் தானே எனக்கு 9 மைனஸ் பண்ணோம்ல, 9 மைனஸ் பண்ணால் தானே எனக்கு 154ன்றது வருது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும் 25லேருந்து 8ன்றது இங்கே என்ன ஆகுது, மைனஸ் ஆகுது. இங்கேயும் வந்து 8ன்றது மைனஸ் ஆகல, ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 8 8 8. அப்போ இங்கேயும் என்னது 8 வந்து இதில் போயிடணும். அப்போது -1 தான் இங்கே இருக்கணும். கரெக்டாக, ஸோ கரெக்டாக போட்டிருக்கேனா,
8னா ஓகே -1. அப்போ இதிலேருந்து ஸோ இங்கேருந்து அப்போ +1 ஆகணுமா? அப்போ 169 இல்லையே, ஏதோ தப்பாகுது. சரி ஓகே, இந்த சம் 29th வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம், குழம்புது. அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், ஒரு பாக்ஸு இப்படி வளைஞ்சி ஒரு ரவுண்டு வளையலை, இங்கே எங்கேயுமே வளையல. இங்கே பாருங்கள், பாக்ஸு வளைஞ்சி ஒரு ரவுண்டு வந்து இங்கே நம்ம லொக்கேட் பண்ண முடியும். ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட்டு விஆர் ஃப்ரெண்ட் இஸ் ரிட்டன் அஸ் அஜ் எர்ரு கெல்லு, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபார் அவர் இஸ் ரிட்டன் அஸ் எர்ரு அஜ் பூ, ஹவு இஸ் ஃபார் அவர் ரிட்டன் இன் த கிவன் லாங்குவேஜ். அதாவது இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் 6, இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் 6. இப்போ இங்கே எங்கடாது ஃப்ரெண்ட்ஸ் 6, அதாவது எது இதில் காமனாக இருக்குன்னு பாருங்கள். எது? அஜ்ஜும் காமனாக இருக்குது, எர்ரும் காமனாக இருக்குது. இங்கேயும் அஜ்ஜு காமனாக இருக்குது, எர்ரு காமனாக இருக்குது. அப்போ 6 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த அஜ்ஜு எர் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணிடலாம், தேவையில்லை. நமக்கு வந்து அஜ்ஜு 6 தேவையில்லை, ஃபார் அவர் தான் தேவை. இங்கே நான் ஃப்ரெண்ட்ஸ் 6 எடுத்துட்டேன், மீதி இருக்கிறது ஃபார் அவர் தான். ஃபார் அவரோட கோடு என்னவாக இருக்கும்னா பூவாக இருக்கும். பூ தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்கான்? செலக்ட் த ஆப்ஷன் இன் விச் த கிவன் ஃபிகர் இஸ் எம்படட். எங்கே எம்பட் ஆகிருக்கு அப்படின்றத கேட்குறான். இது பார்த்தாலே தெரியுது. ரவுண்டு இப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே இப்படி கனெக்ட் ஆகுது. இதில் பாருங்கள், ஒரு ஹெக்ஸகனில் கனெக்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், கரெக்டாக கனெக்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்து ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ளஸ் 35, சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மல்டிப்ளை 4, டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிவிஷன் 7, பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மைனஸ் 10, ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ளஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி எழுதலாம்? 35 × 4 / 7 -8ன்னு எழுதலாமா? இதை சால்வ் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணால் 5, 20 - 8 எவ்வளோ வரும்? 12 தான் என்னோடய ஆன்சர். நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில்? சம் சீலிங் ஆர் ஸ்கை. இது சீலிங், இது ஸ்கை. சம் ஸ்கை ஆர் ப்ளூ. கன்க்ளூஷன் இருக்குது, சம் சீலிங் ஆர் ப்ளூ. சம் சீலிங் ஆர் ப்ளூ, அதாவது சீலிங்க்கும் ப்ளூக்கும் டைரெக்டாக இங்கே ரிலேஷன் கொடுக்கல, அப்போ இது தப்பு. சம் ஸ்கீஸ் ஆர் நாட் ப்ளூ. சம் ஸ்கீஸ் ஆர் நாட் ப்ளூன்னு கொடுக்கல, சம்ன்ற ரிலேஷன் மட்டும்தான் இருக்குது. ஆனால் சம் நாட் ரிலேஷன்றது இங்கே நம்ம கொடுக்கல, டேட்டா அவ்வளோவா இல்லை. ஸோ ரெண்டுமே தப்பு. நீதர் 1 nor 2 follows. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? LMN PQRF. L +4, M +4 தான் Q. ஸோ +4 +4 தான் இருக்குது, கரெக்டாக? அப்போ இங்கே என்ன இருக்கும்? K + K11 +4 பண்ணால் 15. 15ஓட கோடு என்ன? ஓவில் எது ஸ்டார்ட் ஆகுது? இதில் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓ தான் நம்மளோட ஆன்சர். ஹார்ஸு மாரே. ஹார்ஸ் வந்து மேல் வெர்ஷனு, மாரேன்றது ஃபீமேல் வெர்ஷனு, கரெக்டாக? இப்போ ட்ரோனோட ஃபீமேல் வெர்ஷன் என்னவாக இருக்கும்? ட்ரோன்றது இந்த ஒர்க்கர் பியாக இருக்கும். ஸோ ஃபீமேல் வெர்ஷன் வந்து குயின், கரெக்டாக? அதே மாதிரி ஃபாக்ஸோட ஃபீமேல் வெர்ஷன் என்னதுன்னா விக்சன். பக்கோட ஃபீமேல் வெர்ஷன் என்னதுன்னா டோ. ஸோ ஆன்சர் என்னது? இதுதான். அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்கான்? அப்படியே எழுதிக்கலான்னு சொன்னோன்னா I9 K11 C3. இது என்ன இருக்குது? E5 O15 என்ன வரும்? 7 அப்படியே போட்டுக்கலாம். இங்கே -4, இங்கே +4, இங்கே என்ன இருக்குது? +4, -4 +4 +4. அதே தான் இங்கேயும் இருக்க போகுது. ஸோ 26, 21, 5 +4 பண்ணனா 9, +4 பண்ணனா என்ன வரும்? 25 வரும். 25ஓட கோடு ஒய். 9 ஒய் எங்கே இருக்குது? இங்கே மட்டும்தான் இருக்குது. ஆன்சர் இதுதான். அடுத்து LMNDE FG ஆர் சிட்டிங் அரவுண்ட் ஏ சர்க்குலர் டேபிள். ஒரு சர்க்குலர் டேபிள் இருக்குது. அந்த சர்க்குலர் டேபிளில் 7 பேர் இருக்காங்க, கரெக்டாக? 1 2 3 4 5 6 7 7 பேர் இருக்காங்க. 1 2 3 4 5 6 7. ஃபேஸிங் சென்டர் ஓகே. 3 people sit between F and N when counted from left of F. அதாவது 3 பேர் வந்து உக்காந்துருக்காங்க எஃப்க்கும் என்னுக்கும் நடுவில்.
எஃப் இங்கே இருக்குன்னா லெஃப்ட்லேருந்து 1 2 3 இங்கே n இருக்கும். ஏன்னா 2 பேருக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்க. கலர் மாற்றிப்போம். ஓகேவா, இது எஃப், இது எஃப். ஒன்லி 3 people sit between L and E when calculated from. ஓகே, இது நம்ம டேட்டா வந்து போட முடியாது. ஒன்லி 3 people sit between G and D when counted from the left of G, இதையும் போட முடியாது. D sits immediate left of என்ன கொடுத்துருக்கான், D sits immediate left of N. என்னோட இமிடியேட் லெஃப்டில் யார் இருக்கான்னா D இருக்கான். கரெக்டா? ஸோ டீன்றதை என்னால் இங்கே போட முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு வேறு என்னெல்லாம் நம்மளால் போட முடியும் அப்படின்றத பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது, இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே. ஒன்லி 3 people sit between L and E when counted L. இப்போ நான் L-ஐ இங்கே வைக்கிறேன். ஓகேவா, L-ஐ இங்கே வச்சேன்னா எனக்கு என்ன ஆகும், 1 2 3 பேர் வந்து நடுவில் L-க்கும் E-க்கும் நடுவில் இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ எல்லுக்கும் ஈக்கும் நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 3 பேர் இருப்பாங்கன்றது இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இந்த ஒரு கண்டிஷன் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம வந்து எல்லை இங்கேயும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அதை நான் ஒரு பாசிபிள் டயக்ராமில் போட்டுறேன். இந்த மாதிரி போகிறது மூலிமா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ஷார்ட்டாக வந்துடும், சூப்பராக வந்துடும். ஸோ எல்லுக்கு 3 பேர், இங்கே வந்து என்ன இருக்க போகுது, இங்கே வந்து ஈன்றவன் இருக்க போகிறான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது, எம் இஸ் நாட் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் இ. ஸோ எம்ன்றது இங்கே இருக்கக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். சரி, வேண்டாம், இந்த ரிலேஷன் தேவையில்ல. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது, ஒன்லி 3 people sit between G and D when counted left of G. இப்போ ஜியை நான் இங்கே போட்டிருந்தேன் அப்படின்னா 1 2 பேர் தான் நடுவில் இருக்காங்க. ஸோ நான் ஜியை இங்கே போடுறேன். அப்போ தான் வந்து 1 2 3 வரும். என்ன பண்ணலாம், இங்கேயே நான் என்ன பண்ணுறேன்னா ஜி 1 2 3 ஜியை நான் இங்கே போடுறேன். ஓகேவா, ஜியை இங்கே போட்டால் கரெக்டாக வந்துடும். 1 2 3. இப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு ரிமைனிங் இருக்கிறது ஒன்று தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இ. நான் இங்கே எம்மை நான் இங்கே போட்டேன்னா எம் இஸ் நாட் நெய்பர் ஆஃப் ஈன்னு இருக்குது. ஸோ அப்போது இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ நான் வேறு என்ன பண்ணணும், எம்ன்றதை நான் இங்கே போட்டால் தான் எனக்கு கரெக்டாக வரும். அப்போ இந்த டயக்ராம் தான் நம்மளுக்கு கரெக்டு. ஹூ சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் எம். எம்மோட தேர்ட் ரைட்டில் யார் இருக்கா, எம்மோட 1 2 3 தேர்ட் ரைட்டில் யார் இருக்கான்னா எஃப் இருக்காங்க. எஃப்ன்றது தான் ஆன்சர். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இப்படி தான் இருக்குது. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு டக்குன்னு வரலன்னா நீங்கள் வந்து கடைசியாக போட்டுக்கோங்க. ப்ளஸ்ஸையும் மைனஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன், மல்டிப்ளையும் டிவிஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். 82 மைனஸ் 52 இன்ட்டு 26 டிவைடட் பை 13 ப்ளஸ் 4 கேன்சல் பண்ணால் என்ன வரும், 2. ஸோ 104ன்னு வரும். ப்ளஸ் 4, இது 82, இது மைனஸ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்னது, 86 மைனஸ் 104 என்னவா வரும், 104 86 9 8 1 மைனஸ் 18. ஏன் இது சின்ன சின்ன கேல்குலேஷன் கூட நான் வந்து எழுதி போடுறேன் அப்படின்னா சம்டைம்ஸ் இதெல்லாம் கூட மிஸ்டேக் ஆகும். அதனால் வந்து நான் எழுதியே போட்டுறேன். நெக்ஸ்ட்டு இப்போது ACQUIRE இதை நான் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதினா எத்தனை வார்த்தை வந்து அன்சேஞ்சாக இருக்குன்றத கேட்டிருக்கான். A1 C3 Q17 U21 I9 R18 E5. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அசெண்டிங் ஆர்டரில் அப்படியே எழுதிக்கிறேன். 1 3 5 17 இல்லை 9 17 18 21 எத்தனை சேமாக இருக்குது, 1 2 3 வார்த்தைங்க சேமாக இருக்குது. இப்போ அடுத்து 2 8 32. இப்போ அடுத்து 5 20 80. இப்போது இதோட லாஜிக் அப்படின்றது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நான் இதை மல்டிப்ளை பண்ணால் 16 வருது, இதே மல்டிப்ளை பண்ணால் 100ன்னு வருது.
கரெக்டாக? நான் இதிலேருந்து நான் 20 மைனஸ் பண்ணால் தான் எனக்கு 80ன்னு வரும். ஆனால் இங்கே நான் 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் லாஜிக் வந்து நமக்கு செட் ஆகலை. ஓகேவா? வேறு எந்த விதமாக போடலான்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் லாஜிக்கில் போடலாம். ப்ளஸ் லாஜிக்கில் எப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, 4 இன்ட்டு 2 பண்ணுங்கள் 8 கிடைக்கும். அதே மாதிரி 8 இன்ட்டு 2 பண்ணுங்கள், இல்லை 8 கிடைக்கக்கூடாது. 8 இன்ட்டு 2 பண்ணுங்கள், எவ்வளோ கிடைக்குது? 16. அதே மாதிரி இங்கே 8 இன்ட்டு 2 பண்ணுங்கள், உங்களுக்கு 16ன்றது கிடைக்குது. கரெக்டாக? ஸோ கிடச்ச 16 ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 32. இங்கேயும் அதே மாதிரி தான் 8 மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே எத்தனை மல்டிப்ளை பண்ணுங்கள்? 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 40. இங்கே உங்களுக்கு 40 கிடைக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 80. ஓகேவா? இதே லாஜிக்கை நம்ம ஃபாலோ பண்ணோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்பரில் 8 மல்டிப்ளை பண்ணோம், செகண்ட் நம்பரில் 2 மல்டிப்ளை பண்ணோம், வரக்கூடிய ஆன்சரை ஆட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ இதை நம்ம பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 1 4 12. இதில் நான் 8 மல்டிப்ளை பண்ணால் 8, இங்கே நான் 2 மல்டிப்ளை பண்ணால் 8, ஸோ 16 கிடைக்குது. இது நமக்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு நான் இதை 8 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 32 கிடைக்கும். இதில் நான் 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, சரி இதே நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 12ன்றது வராது. அதே மாதிரி இதை பாருங்கள், 8 மல்டிப்ளை பண்ணால் 40, இதில் 2 மல்டிப்ளை பண்ணால் 50, கண்டிப்பாக 100ன்றது வராது. ஸோ ரிமைனிங் இருக்கிறது இதுதான். செக் பண்ணிக்கலாமா? 3 12 48. இதில் நம்ம 8 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 24. இது நம்ம 2 மல்டிப்ளை பண்ணோன்னா 24. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 48. நெக்ஸ்ட்டு 11 இன்ட்டு 7, 16 இன்ட்டு 7. அப்போது 21 இன்ட்டு 7 வரும் 147. ஆன்சர் 147. அடுத்து டைஸ் கொடுத்துருக்கான். டைஸில் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். எது கரெக்ட்? முதல்ல நம்ம டைஸில் ஆப்போசிட் எல்லாத்தையுமே எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ எழுதிக்கணுன்னா காமனாக எது இருக்குது? 8ன்றது காமனாக இருக்குது. நான் கிளாக் வைஸ் போகிறேன். 8 6 7. 8னா 6 7. அதே மாதிரி இங்கே 8னா 9 4. 8 9 4. அப்போ 6ஓட ஆப்போசிட் 9, 7ஓட ஆப்போசிட் வந்து 4. அப்போ 8ஓட ஆப்போசிட் என்னவாக இருக்கும்? ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 8ஓட ஆப்போசிட்ன்றது 5ஆக இருக்கும். த சம் ஆஃப் ஃபேஸ் 9 அதோட ஆப்போசிட்டும் 3ஓட மல்டிப்புளான்னு கேட்குறாங்க. இது ரெண்டுத்தையும் 9 அதோட ஃபேஸ் 6, இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 15. அது 3ஓட மல்டிப்ளா? எஸ், கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான். 8 ஆஸ் த ப்ரைம் நம்பர் ஆஸ் இட்ஸ் ஆப்போசிட் ஃபேஸ். 8ஓட ஆப்போசிட் வந்து ஒரு ப்ரைம் நம்பரான்னு கேட்குறாங்க. எஸ், 5ன்றது ஒரு ப்ரைம் நம்பர். 2 கன்க்ளூஷனுமே நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்கான்? இதே மாதிரி கொடுத்துருக்கானா? ரைட்டு. Y25 U20 V22 15 இங்கே இருக்குது. T20 Q17 13. இங்கே 2 மைனஸ் ஆகுது. இங்கே எத்தனை மைனஸ் ஆகுது? 5 மைனஸ் ஆகுது. இங்கே 5 மைனஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போது இங்கே 24 21 30. இங்கே 2 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 11ன்னு வரும். இங்கே 5 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 16ன்னு வருமா? ஸோ P16. இங்கே நான் 5 மைனஸ் பண்ணனா 19 வரும். எஸ் 19. ஸோ எஸ் 9 SP11 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்கான்? P16 S19 77 U21 24 108. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் நம்ம லாஸ்ட்டை பாருங்கள், எதுவுமே சேமாக இல்லை. அப்போ நம்ம இதோட லாஜிக்கை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாலே போதும், நமக்கு ஆன்சர்ன்றது கரெக்டாக வந்துடும். மைனஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருது? 31. ஸோ 77லேருந்து நான் 31 ஆட் பண்ணேன்னா 108 வரும். அப்போ 59லேருந்து நான் 31 ஆட் பண்ணேன்னா 90 வரும். எது ஆன்சர்னு பாருங்கள், இதுதான் ஆன்சர். அடுத்து ஆல் கைட்ஸ் ஆர் ராக். ஓகேவா? ஆல் ராக்ஸ் ஆர் லேக். ஆல் லேக் ஆர் பிளானட். கன்க்ளூஷன் என்ன? ஆல் ராக்ஸ் ஆர் பிளானட். எஸ், எல்லா ராக்குமே பிளானட் தான், உள்ளே இருக்க பிளானட்டுக்குள்ளே தான் இருக்குது. அட்லீஸ்ட் சம் லேக்ஸ் ஆர் கைட்ஸ். சில லேக் வந்து கைட்டாக இருக்கலாமா? கண்டிப்பாக, ஏன்னா லேக்குக்கு உள்ளே கைட் இருக்குது. ஒரு சில லேக் வந்து கைட்டாக இருக்கும். ரெண்டுமே நமக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்து
இங்கே என்ன கொடுத்துருக்கான்? DEFAULT DTLUAFE Dன்றது சேமாக இருக்குது. ஆனால் வந்து மற்ற லெட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், டயக்னலாக ப்ளேஸ் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ அதுதான் நம்மளோட லாஜிக். இப்போ நம்ம எஃப்ஐ அப்படியே எடுத்துப்போம். எஃப் அப்படியே தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள் என்ன வரும்? ஒய்ன்றது முதல்ல வருமா? எஸ்ஸு ATNA டயக்னலாக அப்படியே எழுதிக்கிட்டேன். இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஹவ் இஸ் எல் ரிலேட்டட் டு ஆர்? ஆருக்கு எல் என்ன வேணும்? ஆருக்கு எல் என்ன வேணுன்றதான் கேட்குறாங்க. இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸோட கோட் என்ன? பிரதர். ஆரோட பிரதர் தான் யாருன்னா Q. ஓகேவா? அதாவது ஆறுன்றது நானா, என்னோட அண்ணனும் தம்பி வந்து Q. இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ்ஸோட ரிலேஷன் என்ன? மதர். இப்போது Qவோட மதர் யாருன்னா M. ஸோ என்னோட அம்மா, அதாவது ஆரோட அம்மா தான் M. M இன்டூ எல்னு இருக்குது. இன்டூக்கு என்ன அர்த்தம்? இன்டூனா சிஸ்டர்னு அர்த்தம். ஸோ எம்மோட சிஸ்டர் தான் யார்? எல். கரெக்டாக? அப்போது எங்கள் அம்மாவோட யார்? சிஸ்டர். மதர்ஸ் சிஸ்டர் தான் கரெக்ட். நெக்ஸ்ட், கீர்த்தி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. பாயிண்ட் ஏ வாக் 1 கிலோமீட்டர். வாக் 1 கிலோமீட்டர் ஈஸ்ட். அப்புறம் வந்து ரைட்டில் டேர்ன் எடுத்து 2 கிலோமீட்டர் போகிறாங்க. அப்புறம் லெஃப்டில் டேர்ன் எடுத்து 3 கிலோமீட்டர் போகிறாங்க. அடுத்து அகைன் என்ன பண்ணுறாங்கன்னா ரைட்டில் ஒரு டேர்ன் எடுத்து 4 கிலோமீட்டர், அகைன் ஒரு லெஃப்ட் எடுத்து 5 கிலோமீட்டர், ஃபைனலாக ஒரு லெஃப்ட் எடுக்கிறாங்க. இந்த லெஃப்ட் எடுக்கும்போது என்னது? 6 கிலோமீட்டர் போயிடுறாங்க. ஓகேவா? 6 கிலோமீட்டர் போயிடுறாங்க. இப்போது பாயிண்ட் ஏக்கு திரும்பி வரணும் அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் வந்து போகணும்? அதானே? டுவர்ட்ஸ் விச் டைரக்ஷன் ஷுட் யூ வாக் இன் ஆர்டர் டு ரீச் பாயிண்ட் ஏ அகைன்? இங்கேருந்து என்ன பண்ணோம்? இவ்வளோ தூரம் போகணுமா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஹரிசாண்டலாக எவ்வளோ இருக்குன்றதை மட்டும் பார்ப்போம். 1 3 5. ஸோ 1 3 5 இதை மட்டும் எண்ணிக்கிறேன். 1 3 5 எவ்வளோ வரும்? 9. அப்போ இங்கேயும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ன்றது 9. எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, வெர்டிக்கலாக இருக்கிறது என்னங்க? இங்கே 2, இங்கே 4, இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா 6. இந்த 6 தான் வந்து மேலே வந்துட்டோம். கரெக்டாக? ஸோ நான் இங்கேருந்து வெஸ்ட் சைடுக்காக 9 கிலோமீட்டர் போகிறது மூலிமா என்னோடய பாயிண்ட் ஏவை நான் ரீச் ஆவேன். அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்கான்? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக ஒரு வட்டத்தை போடுவோம். எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6 7. 7 பேர் இருக்காங்க. 1 2 3 4 5 6 7. இந்த கோடு எப்படினாலும் உங்களுக்கு இஷ்டப்படி போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்லி D sits between B and C when counted from the left of B. P sits 4 to the right of D. இது ஓகே, ஓரளவுக்கு வந்து இதை நம்ம போடக்கூடிய அளவுக்கு இருக்குது. இதை நான் போட்டுறேன். டியோட 4th ரைட்டு. டியோட 4th ரைட்டில் யார் இருக்கான்னா P இருக்காங்க. 1 2 3 4. Pன்றவன் இங்கே இருக்கான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு R is an immediate neighbor of P and C அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? Pக்கும் Cக்குமான இமிடியேட் நெய்பர் யார்? ஆர். C வந்து Pக்கும் Cக்கும். C வந்து இங்கே இருந்ததுன்னா ஆர் இங்கே இருக்கும். இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7. P இங்கே D. சப்போஸ் C இங்கே இருந்ததுன்னா ஆர் இங்கே வரலாம்ல. ஏன்னா வந்து Pக்கும் Cக்கும் இமிடியேட் நெய்பர்னு சொல்லிட்டா இதுவும் வரலாம். மொத்தம் 2 கண்டிஷன் இருக்குது, 2 பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஓகே, அடுத்து ஒன்லி D sits between B and Cன்னு சொல்லியிருக்காங்க. Bக்கும் Cக்கும் நடுவில் D மட்டும்தான் இருக்கும். அதாவது Bக்கும் Cக்கும் நடுவில். இங்கே பாருங்கள், இங்கே நான் B போட்டேன்னா இங்கே D அப்புறம் இன்னொரு ஒரு பர்சனும் இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ இது சான்ஸ் கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள், Bக்கும் Cக்கும் நடுவில், Bக்கும் நடுவில் D மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு Q is not an immediate neighbor of P. Pயோட இமிடியேட் நெய்பர் வந்து Q இருக்கக்கூடாது. ஸோ Qவை நான் இங்கே போட்டுக்கிறேன். A ரிமைனிங் இது ஒன்று தான் இருக்குது. ஏக்கும் டிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? ஏவோட லெஃப்ட்லேருந்து நான் எண்ணும்போது, ஸோ ஏலேருந்து லெஃப்ட்டில் நான் எண்ணுறேன். ஏன்னா ஏ வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறது சென்டரு. ஸோ அங்கேருந்து நான் லெஃப்ட்லன்னு பார்த்தோன்னா 1 2
2 பேர் இருக்காங்க, ஏக்கும் டிக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்க. சரியா? ஏதோ ஒரு சம்மு நான் விட்டேன்னு நினைக்கிறேன். இதை போட்டேன்னா மொத்தமாக முடிஞ்சிடும். இது ஒரு சீரீஸ் சம் தான். ஓகே, இந்த சம் தான் நான் விட்டுருந்தேன். இதை எப்படி போடலான்னா இப்படியே போடலாம். இங்கேருந்து நான் 25 ஆட் பண்ணுறேன். இங்கே நான் எவ்வளோ ஆட் பண்ணுறேன்? 17 ஆட் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே எவ்வளோ ஆட் பண்ணுறேன்றதை பாருங்கள். நான் 9 ஆட் பண்ணுறேன். கரெக்டாக 9 நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் இங்கேருந்து ஏதாவது ஒன்று ஆட் பண்ணோம், அதே மாதிரி அது இங்கேருந்து ஏதாவது ஒன்று ஆட் பண்ணும். கரெக்டாக? ஸோ ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸுன்றது எவ்வளோவா இருக்குது? 17லேருந்து நான் 8 ஆட் பண்ணுறேன், அதே மாதிரி 9லேருந்து நான் 8 ஆட் பண்ணுறேன். அப்போது கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர்லேருந்து நான் 8 ஆட் பண்ணால் தான் எனக்கு என்ன வரும்? 8 ஆட் பண்ணால் தான் எனக்கு 9ன்னு வரும். ஸோ 1லேருந்து நான் 8 ஆட் பண்ணால் தானே எனக்கு என்ன வரும்? 9ன்னு வரும். ஸோ 168லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா 1 ஆட் பண்ணுறேன், 169. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாஜிக் இப்போது கரெக்டாக உக்காந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 169. ஓகே, செஷன் பிடிச்சிருந்ததுன்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு இதெல்லாம் பண்ணுங்கள். தேங்க்யூ.